அண்மையில் காலமான முன்னாள் நிதியமைச்சர் துன் டைம் ஜைனுடின் மீதான விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC இன்னமும் தொடருகிறது. டைம் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் நடந்தவை என கூறி பெண்டோரா பேப்பர்ஸ் ஆவணங்களில் வெளியான தகவல்கள் அடிப்படையில் 2023 சில விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டன. விசாரணையின் ஒரு பகுதியாக டைம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தனக்கிருக்கும் அனைத்து சொத்து விபரங்களையும் அறிவிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டார். இந்நிலையில் 70 சொத்துடைமைகளையும் ஒரு வங்கிக் கணக்கையும் அறிவிக்க தவறியதாக MACC சட்டத்தின் கீழ் இவ்வாண்டு ஜனவரியில் நீதிமன்றத்தில் டைம் குற்றமும் சாட்டப்பட்டார். எனினும் டைம் நவம்பர் 20 காலமானதால் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அவ்வழக்கிலிருந்து அவரை விடுவித்தது. என்றாலும் தங்களின் விசாரணை நிறுத்தப்படவில்லை. டைமின் மனைவி மற்றும் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள் குறித்தும் விசாரித்து வருவதாக MACC தெளிவுபடுத்தியது. டைம் மீதான விசாரணை நிறுத்தப்பட்டு விட்டதாக சமூக ஊடகங்களில் பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.